அதாவது உங்கள் கட்சிக்காரங்க வந்து எங்கே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அடி உதை சரிங்களா. அதாவது பார்க்குற இடத்துலலாம் அடிங்க, இப்போ லேடிஸும் பார்க்காதீங்க. ஒரு படி மேலே போய் வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுல கர்ப்பிணி பெண்ணாக இருந்தால் கூட வயிற்றுலையே குத்துங்க அப்படின்லாம் வந்து ஆர்டர் வந்திருக்கதா நான் கேள்விப்பட்டேன். பெண்கள் மீது கை வைக்கிறவங்கலாம் ஆம்பளையாடா? நான் கேட்குறேன். தெரில. இது உங்கள் ஒப்பன் இருந்து தான் நீ கற்றுக்கிட்டியா? உங்கள் ஒப்பன்னா யார்? எல்லாத்துக்கும் அப்பன் ஒருத்தர் சொல்லிட்டு சுற்றுறாருல, ஸ்டாலின் தானே? அவர்கிட்ட இதான் கற்றுக்கிட்டீங்களா? ப்ரெக்னென்ட் லேடி வேறு இருக்காங்க. பின்னணியில் யார் இருக்கா? யாருடைய தூண்டுதல் பேரில் இது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி? சேகர்பாபு தூண்டல் தான், வேற யாருமே இல்லை. ஏன்னா இப்போ எங்கள் வீட்லேயே எல்லாருமே மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதுங்களா? நீ அமைச்சராரு யார் அவனாரு? நீ யார் அமைச்சர்? என்ன புரியுது? என் முடிஞ்சால் சேகர்பாபு என் சட்டையை பிடிச்சி பார்க்க சொல்லணும் தான். அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க, இன்னொரு ஸ்டேட்மெண்ட், 2 ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் எங்கள் பட்டாளம் எங்கிட்டே இருக்குது, ஒரு வார்த்தை அவங்க பூஸ்ட் ஆகிட்டாங்கன்னா நாங்கள் சொல்ல வேண்டியது கிடையாது, நீங்கள் பண்ணுறதை பார்த்து அவங்களே பூஸ்ட் ஆகிட்டாங்க கஷ்டம். உன் ஆட்சி தான் முச்சந்திக்கு வந்து நிற்கும். சத்தியமாக சொல்கிறேன், என் எச்சியை கூட நான் பேஸ் பண்ண விரும்பல. உன்னை துப்பி நான் என்ன சொல்கிறேன் கேளு. டேய், உனக்கு உள்ளூரில் மட்டும்தான் ஆள் இருக்குது. திரும்ப உன்னை சொல்கிறேன், உனக்கு உள்ளூரில் மட்டும்தான் ஆள் இருக்குது சார். இது தவறு. நீ அவர் பாதும் நடந்து போகும்போதே எங்கே நிப்பாட்டினாங்க போகிறோன்னு உங்களுக்கு தெரியும். இப்பெல்லாம் பேசக்கூடாது. எங்கே நிப்பாட்டினாங்க பாட்டில் தூக்கி வச்சு எங்கெங்கேயோ நிப்பாட்டினானுங்க சார். 0 கஞ்சா இருக்கும்போது அப்படி இப்படி பண்ணணும். செருப்பை கட்டி அடிப்பாங்க சார். மாதிரி இதை சொல்லிட்டு ஊருக்குள்ள வந்தேன். இப்போ போடுறா, ஸ்டாலின் தான் வராரு, இந்த கழட்ட போகிறாரு, போட சொல்லுங்கள் பாட்டை காலையில். ஏன் வந்து சீஃப் மினிஸ்டர் நாலேஜ் இதெல்லாம் போதா? அவர் எதுவும் கைட் பண்ணுறாங்களா? ஒரு எதுக்கு போகுதா சீஃப் மினிஸ்டர் நாலேஜ்? என்ன எதுக்கு? சீப் இல்லை சார். இல்லை, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வார்த்தை சொன்னீங்க. சீஃப் மினிஸ்டர் நாலேஜ். ஓ, அறிவு. அது பிரச்சனையா? இப்போ அது பிரச்சனை தான் சார். அவன் கட்சிக்கு ஆல்ரெடி நான் வெளிப்படையாக சொல்கிறேன் சார். சேகர்பாபு. This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. வணக்கம் and welcome to Times of Republic's Times Talk with CP Navin, editor and publisher, Times of Republic. என் உறவுகளை மற்றொரு மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திப்பது மிக மிக மகிழ்ச்சி. ஸோ உறவுகளே, எல்லாம் பார்க்குறீங்க, நியூஸ்லாம் நல்லா போகுது, நான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. 1 லட்சத்தை நெருங்கிருச்சு, டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஸோ இன்றைக்கி உள்ளபடியே என்னோடய நண்பரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. டிவிகேயோட ஸ்போக்ஸ் பர்சன் நம்மளோட ரிச் ரவுத்தர் இப்ராஹிம் பாய் அண்ணன். வணக்கம். வணக்கம். மைக்கை கொஞ்சம் உள்ள தள்ளுங்க. சரி, ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். எஸ். எங்கே போகணும், அதாவது உங்கள் கட்சிக்காரங்க வந்து எங்கே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அடி உதை சரிங்களா. அதாவது பார்க்குற இடத்துலலாம் அடிங்க, இப்போ லேடிஸும் பார்க்காதீங்க. ஒரு படி மேலே போய் வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுல கர்ப்பிணி பெண்ணாக இருந்தால் கூட வயிற்றுலையே குத்துங்க அப்படின்லாம் வந்து ஆர்டர் வந்திருக்கதா நான் கேள்விப்பட்டேன். என்ன சங்கதி? அதுவும் மெயினாக சிறுபான்மையாக மொதவன் அடி. இதெல்லாம் நான் கேட்கலப்பா கேள்வியா அப்படின்னு இப்போ ஒரே வந்து ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க, மீடியாவில் வந்துட்டுருக்கு. சிறுபான்மைகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே ஒரு வெறி கொண்ட தாக்குதலை வந்து நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பார்த்துட்ருக்கேன் நான். என்ன ஆச்சு? தாவேக்கா பெண் நிர்வாகி மீது வந்து திமுககாரன் அடிக்கிறான்னாக்கா, அந்த பெண் நிர்வாகியே சொல்கிறாங்க சேகர்பாபு சொல்லி தான் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்கனாக்கா. அப்படியா? எஸ், அந்த அவங்க வாக்குமூலமே கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு செய்தியாக வந்திருக்கு. அப்படின்னும் பொழுது பெண்கள் மீது கை வைக்கிறவங்கலாம் ஆம்பளையாடா? நான் கேட்குறேன். தெரில. இது உங்கள் ஒப்பன் இருந்து தான் நீ கற்றுக்கிட்டியா? உங்கள் ஒப்பன்னா யார்? எல்லாத்துக்கும் அப்பன் ஒருத்தர் சொல்லிட்டு சுற்றுறாருல, ஸ்டாலின் தானே? அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டீங்களா? ப்ரெக்னென்ட் லேடி வேறு இருக்காங்க. பின்னணியில் யார் இருக்கா? யாருடைய தூண்டுதல் பேரில் இது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க? சேகர்பாபு தூண்டல் தான், வேற யாருமே இல்லை. ஏன்னா இப்போ எங்கள் வீட்லேயே எல்லாருமே மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கர்ப்பிணி பெண் கூட பார்க்காம கை வச்சிருக்கிற, அடிச்சிருக்கிற. அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இஸ்லாமியர் யார் இருக்கா, சிறுபான்மை யார் இருக்கா, அவனை தேடி தேடி அடின்ட்டு சொல்லியிருக்காங்க. தேடி தேடி அடிக்கிறாங்களாம். இஸ்லாமியரை அடிக்கிறதுக்கு உனக்கு எவன்டா உரிமை கொடுத்தது? பெண்கள் மீது கை வைக்க உனக்கு எவன் உரிமை கொடுத்தது? சரி, இவங்க சமூக நீதி காவலர்கள்னு சொல்கிறாங்க, பெண்களுக்கான காவலன்றானுங்க. வெக்கம் இல்லையா? இல்லை. மாறி மாறி அவங்கள மூஞ்சில் துப்பிக்க சொல்லுங்கள். நானும் துப்புனது நல்லா கேட்பேன். நான்
அந்த பொறுமையாக தளபதி திரும்ப பொறுமையாக இருக்க சொன்னதுனால நம்ம பொறுமையாக இருக்கிறோம். ஏன் எங்களுக்கு இதை செய்ய தெரியாதா? எங்கள் தலைவர் அந்த மாதிரி இது வரைக்கும் அராஜகத்தை கையில் எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு நோக்கமும் இல்லை. அவர் இவ்வளவு நீங்கள் அவர் மீது தனிப்பட்ட தாக்குதல் நடத்தின பிறகுமே அவர் அமைதியாக இருக்கிறதே இந்த மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி கிடைக்கணுன்றதுக்காக. நீங்கள் களத்துக்குள்ளே இந்த டிவிக்கு நபர்கள் உள்ளே வந்த உடனே உங்கள் ஆட்சி பறிப்போது, உங்கள் கண்ணுக்கு முன்னாடி உங்கள் சாம்ராஜ்யம் சரியுது, நீ தோத்துக்கிட்டே இருக்கடா, நீ நாசமாக போகிறன்றது உங்கள் கண் முன்னாடி தெரிஞ்ச உடனே வெறியாகிற. வெறியாக்கி யார் மேல் கை வைக்கிற? நீ தேடி தேடி இஸ்லாமியர் அடிக்கிறதும் சார் 2 பேர் தான் சார் டார்கெட்டு, பெண்கள், இஸ்லாமியர்கள். இதை தான் டார்கெட் வச்சு அடிச்சிருக்கிறானுங்க. தொடர்ச்சியாக சிறுபான்மை மீது இவ்வளோ பெரிய தாக்குதல் நடத்திக்கிட்டு நீ சிறுபான்மை காவலன்னு பேசுகிற. நாசர் நீலாம் வெக்கம் இல்லாமல் முட்டு கொடுத்துக்கிட்டு இவர் தான் சிறுபான்மை கடவுளாம். ஏய், உனக்கு 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 ஒழுங்காக மார்க்கம் தெரியுமா? ஏதாவது இஸ்லாம் மார்க்கத்தை முழுசாக கற்றுக்கிட்டு இருக்கியா, படிச்சிருக்கியா? ஒரு இலவும் தெரியாது. போய் இப்போ ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கு பிச்சை எடுத்துகிட்டு பூரா பேர் அங்கே உட்காந்துக்கிட்டு நீங்கள் ஸ்டாலினுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டீங்க. தேடி தேடி இஸ்லாமியர் அடிக்கிறானுங்க. பெண்கள் சார், கர்ப்பிணி பெண்கள் சார், அவங்கள அடிச்சிருக்கீங்க. ஒருத்தருக்கு ஃபிக்ஸ் வந்திருக்கு, இன்னொரு நபர் நீங்கள் ஐசியூவில் அட்மிட் ஆயிருக்காங்க, 6 பேர் நினைக்கிறாங்க. அப்போ நீ உன் கையில் ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குனாக்கா, நீ என்ன வேணால் அராஜகம் பண்ணுவ அப்படின்னாக்கா ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தது யார்? மக்கள் தானே. உன்னை பீஸ் பண்ணிட்டு ரோட்டில் பைத்தியக்கார மாதிரி சுத்த விடலை. இது நடக்குதா இல்லைன்னு பாருங்கள். நீ மன்னன் மாமன்னன் காலங்காலமாக உட்காந்துக்கிட்டு ஒரு கட்சி நிர்வாகிகள் போய் பொதுமக்கள்கிட்ட யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க, இவ்வளோ தான் சர்வே. இதை கேட்டாக்கா 3/4 பேர் இல்லை 90% டிவிக்கேன்னு சொன்னோடனே கழிஞ்சிக்கிட்டு நீ என்ன பண்ணுற? உன்னுடைய பயம், உன்னோட பதட்டம், இதை எப்படி நீ அவங்களை அங்கேருந்து திறத்துறது, முறையடிக்கிறதுனாக்கா தர்க்க ரீதியாக வரணும்ல. சார், நீங்கள் ஒரு அமைச்சர் மேலே நேரடியாக குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஆனால் ரவுடிசமெல்லாம் விட்டு பல வருடங்கள் ஆயிடுச்சு சார். அவர் முன்னாள் ரவுடி தான். அவர் இப்போ இந்நாள் ரவுடி கிடையாது. அவங்க மக சொன்னாங்களா? இல்லை, அப்படி தானே சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறேன், அவங்க மகளே வாக்குமூலம் கொடுத்துருக்காங்கல்ல. அவர் யார், என்ன பண்ணார், ஏது பண்ணார் எல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல. அப்புறம் சார் நான் என்ன கேட்குறேன், இன்னும் ரவுடி சார் இப்போ கை வில்லன்றீங்களா நீங்கள்? இப்போது இது சேகர்பாபு தான் அவர் தான் காரணம்னு சொல்கிறீங்களா நீங்கள்? சார், நீங்கள் ஒரு அமைச்சர் மேலே நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க சார். அட்டகத்திலாம் இங்கே ஆட்டம் போட்டுட்டு இருக்குன்னு சொல்கிறேன் சார். சரி, புரியுதுங்களா? நீ அமைச்சரோட சிஎம் சார் அவர். நான் சொல்லலை சார், அவங்க கட்சி திமுக அமைச்சர் மட்டும் கிடையாது, சென்னையின் சிஎம் அவர். யாரு? பாபு சென்னை சிஎம் அவர். ஓ, அலிலியா பாபு. அலிலியா பாபு. இல்லை, நான் அதுக்குள்ளே போகலை. அதை நான் போனேன். இப்போது எனக்கு இயல்பாக ஒரே கேள்வி தான். பூரா பேர் ஆம்புலன்ஸ் சொல்லிட்டு இனிமேல் சுற்றாத வெளியில். அதான் சார் பொம்பளை அடிக்கிறாங்க. ஊபிஸ் அதான் சொல்கிறேன். நீ பூரா பேர் ஆம்புலன்ஸ் சொல்லிட்டு சுற்றாதரா. ஏன்டா உங்களுக்கு உங்கள் ஒப்பன் தாத்தனை பார்த்துட்டு நாங்கள் அமைதியாக போய்கிட்டு இருக்கோன்றதுனாலே எங்களுக்கு எதுவுமே செய்ய தெரியாது நினச்சிட்டு இருக்க பற்றியா? அங்கே தான் நீ பெரிய தப்பே பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க சார். எங்கள் தலைவர் மீது, தளபதி மீது தொடர்ச்சியாக எவ்வளோ தாக்குதல் சார். தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து, அவருடைய அரசியலை குறித்து, அவருடைய பொது வாழ்க்கை குறித்து, அவர் குடும்பத்தை குறித்து தொடர்ச்சி அந்த மனுஷன் மீது தாக்குதல் செய்ய 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 அவர் அமைதியாக போகிறதுனாலேயே அவருக்கு அடிக்க தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது. மக்களுக்கு நல்லது நினைக்கணுமே அமைதியாக இருக்கிறாரு. அவர் திரும்பி அடிக்க ஆரம்பித்து, டே பசங்களா நான் வர்றேன் பார்த்துக்கலான்னு ஒரு வார்த்தை சொன்னாக்கா செங்கலாக பிரிச்சிருவாங்க. நீ அதுக்கப்புறம் உனக்கு உண்மையாலுமே சொல்கிறேன், கோமனம் கூட மிஞ்சாது. நீங்கள் கதை கொடுக்குறது தெரியுமா? அஃபிடவிட்டில் சொந்தமாக கார் கூட இல்லை எங்களுக்கு, நாங்கள் ஒரு வருஷத்துக்கு 5 படம் நடிச்சுட்டு எனக்கு மொத்தமே 34 லட்சம் தான் வருமானம். யார் சின்னது கொடுத்து வச்சிருக்கு? ஸ்மால். சின்ன புத்தி தான். அதான் நானும் சொன்னேன். அதைத்தான் நானும் சொல்கிறேன். நீ இந்த மாதிரி உருட்டிட்டு உட்காந்துருக்கேல, இதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது சார். ஏற்கனவே சிறுபான்மை மக்கள் எவ்வளோ உங்கள் மீது கொதிப்பில் இருக்கிறாங்க. வேங்கவேல் சம்பவத்துக்கு அடுத்த பிறகும் நீங்கள் தலித்துகளுக்கு தொடர்ச்சி அடக்குமுறை கொடுக்கறத பார்த்து நாங்கள் எவ்வளோ வெறுப்பில் இருக்கோம். இப்போ எல்லா சாதி சமூகத்தை கடந்து மக்கள் உங்களை காரி துப்பிக்கிட்டு இருக்கும் பொழுது நீ இப்போ ரவுடிசம் கையில் எடுக்கிற. ஏன்னா உன்னுடைய செல்வாக்கு குறையுது. இப்போ உன்னால் அங்கே தாக்கு பிடிக்க முடியல. இவர் நம்ம ஆதவர்ஜுனா சார் ரொம்ப காட்டமாக பேட்டி கொடுத்துருக்காரு சார். சார் காட்டம்னு சொல்ல முடியாது சார், ஆதங்கம் சார். சார் நீங்கள் எங்கள் கட்சி தொண்டர் மேலே கை வைக்கிறீங்க, அடிக்கிறீங்கன்னும் பொழுது நிர்மலனும் சரி, ஆமாம் சிடி நிர்மல் சாரும் சரி, ஆதவர்ஜுனா, அவர் ராஜ்மோகன் எல்லாமே ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க. போயிட்டு இப்போ அவங்கள பார்த்துருக்குறாங்க. இப்போ அவர் பேட்டியும் கொடுத்துருக்காரு. என் முடிஞ்சா சேகர்பாபு என் சட்டையை பிடிச்சி பார்க்க சொல்லுங்கன்ட்டாப்ல. அதே மாதிரி அவர் என்ன சொல்லியிருக்காரு, இன்னொரு ஸ்டேட்மெண்ட், 2 ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்காரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் எங்கள் பட்டாளம் எங்கிட்டே இருக்கு. ஒரு வார்த்தை அவங்க பூஸ்ட் ஆயிட்டாங்கன்னா நாங்கள் சொல்ல வேண்டியது கிடையாது, நீங்கள் பண்ணுறதை பார்த்து அவங்களே பூஸ்ட் ஆயிட்டாங்கன்னா கஷ்டம். உன் ஆட்சி தான் முச்சந்திக்கு நிற்கும். கரெக்டுங்களா? அவர் கேட்குறாருல, என் சட்டை மேலே முடிஞ்ச கை வைன்னு. சரியான ஆம்பளை அங்கே போய் கை வையே மோது. நான் கேட்குறேன், நீ செய்ய பார்ப்போம் சார். நீ களத்தில் வீரன்னு சொல்கிறேல்ல, பூரா பேர் கையில் அந்த வீரனை கொடுத்து அவன் மாநாட்டில் ஆட விட்டுட்டு கிடந்தேன். ஃபுல்லாக குடிச்சிட்டு ஆடிட்டு கிடந்தாங்க பார்த்தீங்களா திமுக கூட்டத்தில். இப்போ
ஆமா, 1 லட்சம் பேர் போட்டு மாநாடுன்ற பேர்ல ஒன்று நடத்துனாங்க. அது முக்கா பேண்ட் கூட இறங்கினே போச்சு, ஒருத்தர் தூக்கி போனார் தோல்ல, அதெல்லாம் பாத்தீங்களா? எல்லாமே இறங்கிட்டு தான் இருக்குது. ஆனால் சரக்கு மட்டும் அங்கே ஏறிக்கிட்டே இருக்குது உள்ள. இவனுங்க வெக்கம் இல்லாமல் இப்படி ஒரு மாநாடு போட்டுட்டு நாங்கள் தான் வந்து தமிழ்நாட்டின் காவலர்கள், பாதுகாவலர், சிறுபான்மையின் காவலர்னு இஷ்டத்துக்கு உருட்டுறீங்க. டேய் சத்தியமாக சொல்கிறேன், என் எச்சியை கூட நான் வேஸ்ட் பண்ண விரும்பல உன்னை துப்பி. அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல சார் இப்படி? ஆமாம், அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. இல்லை, அது ஒரு பக்கம் கரெக்டு தான். ஆமாம் சார். என்ன சார் இது கர்ப்பிணி பெண்கள் மேலே அடிக்கிறதுலாம் என்ன சார் இது? சார் அவங்க திமுக சார், இதாண்டா திமுக. திமுகனா அடிப்பாங்க. சரி ரைட், முடிச்சு விட்ருவோம். இல்லை சார், நான் என்ன சொல்கிறேன்னா அடிக்கிறாங்கல்ல. யாருடைய உத்தரவின் பேர்லன்னு ஒன்று இருக்குல்ல சார். இது இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரே ஒரு வார்த்தை, சிறுபான்மையினோட பாதுகாப்பு திருப்புறம்ன்ற விஷயத்த கூட சார் நம்ம ரொம்ப டீப்பாக போக வேணாம். உங்களுக்கு தெரியும் அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அப்படி வச்சிருவோம் ரைட்டா. அப்போ எந்த இடத்துலையுமே அந்த ஓட் பேங்க் அவங்க அரசியலே பேசுவோம். அரசியல் ரீதியாக அந்த ஓட்டு மட்டும்தான் அப்போ உங்களுக்கு முக்கியமா? அது மட்டும்தான்றது இந்த விஷயத்தை நம்ம கனெக்ட் பண்ணலாமான்னு கேட்குறேன் நான். ஓட்டு உனக்கு மயிரில் போடுவாங்க. என்ன சார்? அப்படி தான் மக்கள் சொன்னாங்க, நான் சொல்லலை. சரி, இன்னும் பச்சையாக சொன்னாங்க, தரவுகளுக்கு நான் கொடுக்குறேன், நீங்கள் போட முடியும்னா போடுங்க. நீங்களும் போயிருக்கீங்க காலத்தில், நீங்கள் வந்து ஊடகம்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னென்ன கேள்வி கேட்டாங்கன்னு. அசிங்கமாக கேட்டாங்க. நல்லா கேட்பானுங்க சார். நீ என்னைக்கு நீ அடிக்கிற ரேஞ்சுக்கு இறங்கிட்டியோ உன் அழிவாளம் தொடங்கிச்சு நடத்தாண்டா, எழுதி வச்சுக்க. இது வரைக்கும் நடந்த கதை வேற. இப்போ எலெக்ஷன் எப்படி வேலை பார்ப்பீங்க? எலெக்ஷனில் எப்படி வேலை பார்ப்பீங்க இந்த மாதிரி பண்ணால்? டிவிக்கு எப்படி வேலை பார்க்க பாருங்க, எப்படி வேலை செய்கிறோம், என்ன மாதிரி செய்கிறோன்னு பாருங்க சார். நீ கிழடு கட்டையை வச்சுக்கிட்டே இந்த ஆட்டம் ஆடுறேன்னா எங்கள்கிட்ட முழுக்க யங்ஸ்டர்ஸு, நாங்கள் செய்ய மாட்டோம் இறங்கி களத்தில். யாரை கிழடு கட்டுன்றீங்க? யாரை நீங்கள் சொல்கிறீங்க சார்? அங்கே உள்ள நபர்கள் தான் இளைஞர்கள் போகிறாங்க. இளைஞரை நீங்கள் பார்க்கலையா? நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்தீங்களா? ஸ்டேஜில் இருந்த பூரா இளைஞனா 55-60 வயசுல இளைஞர் கிடையாதா? அப்படி சொல்லுங்க. இல்லை இல்லையா? இல்லை சார், நான் சார் நம்மளுக்கும் வயசாயிட்டு இருக்கு சார். அந்த லிஸ்ட்டில் நம்ம போய் சேரணும்ல, அதுக்காக தான் கேட்குறேன். அந்த லிஸ்ட் கிடையாது. ஐயோ அந்த வயசுனா இளைஞர்னு சொல்லி அப்படி. இளைஞர்னா யாருன்னு பொதுமக்கள்கிட்ட சின்ன பிள்ளை பசங்கள்கிட்ட கேளுங்க, யார் இளைஞர்னு சொல்லுவாங்க. நீ சங்கீதா மேடம்லாம் சொல்லியிருக்காங்க, எவ்வளோ ஆன்சமாக இருக்காங்க. இதெல்லாம் வச்சுட்டு இல்லை நம்ம சீரியஸாக பேசி அது உங்களை பார்த்தாலே இப்படிலாம் எங்கெங்கேயோ போகுது சப்ஜெக்ட். கேங்க, நம்ம இளைஞருக்கு போவோம், நம்ம வந்துடுவோம் திரும்ப. சீரியஸாகவே சொல்கிறேன், சரியான கடுப்பில் இருக்கேன். புரியுது, அதான் சார் கொஞ்சம் கூல் பண்ணுறேன். நான் என்ன சொல்கிறேன் கேளு, டேய் உனக்கு உள்ளூரில் மட்டும்தான் ஆள் இருக்குது. திரும்ப உன்னை சொல்கிறேன், உனக்கு உள்ளூரில் மட்டும்தான் ஆள் இருக்குது. திமுக சார் இது தவறு. நீ அவர் பாகம் நடந்து போகும்போதே எங்கே நிப்பாட்டினாங்க போகிறோன்னு உங்களுக்கு தெரியும். இப்படிலாம் பேசக்கூடாது. எங்கே நிப்பாட்டினாங்க? பாட்டில் தூக்கி வச்சு எங்கெங்கேயோ நிப்பாட்டினானுங்க, புரியுதுங்களா? நான் அவர் பாதி தூரம் இங்கே போனதுக்கு நிப்பாட்டினது எங்கே? பாகிஸ்தான்ல சார். சிறுபான்மை தானே அதிகம். அப்படி சொல்றீங்க. இவ்வளோ சிறுபான்மையோட பண்பு வந்து பாகிஸ்தான் வரைக்கும் இருக்கு உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸு. தொடர்ச்சியாக சிறுபான்மை மீது கை வச்சுட்டே இருக்கிறா. திரும்பவும் சொல்கிறேன், நாங்கள் இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ உலகம் முழுக்க இருக்கிறோம். என்ன இது பெரிய சிக்கலுக்குள்ளே நீ மாட்டிக்கிட்டு முழிக்க போகிற. அதுக்கப்புறம் நீ உலக நாடுகளை முழுக்க முதலீடு செஞ்சு வச்சிருக்க போகிற. ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்துட்டு முதலீடா? ஓ அவர் முதலீடு டென்ஷன் ஆகுது, எனக்கு டென்ஷன் ஆகுது இப்போ. இவர் குடும்பம் பண்ண முதலீடு பதுக்கி வச்சு மொத்த விஷயம் எடுப்போம். இங்கே அரபு நாடுகளும் கிறிஸ்தவ நாடுகளும் ஒன்று சேர்ந்தாக்கா உன்னையெல்லாம் சல்லியாக பிரிச்சுட்டு வாங்க. ஏன்டா நீ தமிழ்நாட்டை விட்டு தானே உனக்கு ஒரு பேருக்கு தெரியாது. நீ இப்படி உட்காந்துக்கிட்டே இந்த ஆட்டம் போடுற. எங்கள் தலைவர் தளபதிக்கு உலகம் முழுக்க இருக்க நெட்வொர்க் எந்த அளவுக்குன்னு உங்களுக்கு தெரியும். சிறுபான்மையுடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு உலகம் முழுக்க இருக்குன்னு தெரியும். இங்கே தான் சிறுபான்மை, அதை இன்னும் நீ சாதி வாரிய எடுக்காமல் உட்காந்துருக்குற. ஓட்டு பாதிக்குமா சார் இந்த ஒரு சம்பவத்தினால? அவருக்கு இப்போ இது வந்து ஒரு பெரிய அட்ராக்ஷனாக மாறும் கண்டிப்பாக. 100 இல்லை சார், 200% பாதிக்கும் சார். எப்படி சார் நீ பொம்பளை மேலே கை வச்சு நாளைக்கு வந்து நாங்கள் தான் பாதுகாவலர் பெண்ணியை பற்றி பேசுன்னு ஒருத்தன் திமுககாரன் ஓட்டு கேட்டு வரும்போது செருப்பு கழட்டிட்டு நிற்பாங்களா? நிற்க மாட்டாங்களா? பொதுமக்கள் எப்படிராண்டு நிற்பாங்களா? நிற்க மாட்டாங்களா? இஸ்லாமிய சமூகம் இருக்கக்கூடிய வாழக்கூடிய பகுதியில் திமுககாரன் போனேன்னா உன்னை வெட்டி அடிப்பானுங்க. நீ வந்து எத்தனை பேரை வேணால் தலைவன்ற பேரில் அவனை கொத்தனிமையாக வச்சுக்கோ. மார்க்கம் யாரை பின்பற்ற சொல்லுதோ நம்ம அவங்கள தான் பின்பற்றோம். நபி அவர்களையும் எங்களுக்கு இறைவன் ஏக இறைவன் ஒரே ஒரு அர்த்தம்னா அவருக்காக மட்டும்தான் நாங்கள் கட்டுப்படுமே தவிர உன்ன மாதிரி கழுசடைக்கெலாம் நாங்கள் கட்டுப்படக்கூடிய ஆளும் கிடையாது. உங்கள் நிர்வாகிகள் இப்போ வந்து ஒரு அச்சம் ஏற்படுமா சார் அவங்களுக்கு? சார் பயப்படுவாங்களா சார்? அச்சம் இல்லை சார், தளபதிட்டு இருந்து ஆணை கிடைக்குமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். சரி, இது என்ன எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. நீனா அவ்வளோ பெரிய இவனா நான் கேட்குறேன். நீனா டேய் வேணா சார் இது புரியுது, ட்ரிகர் பண்ண மாதிரி கேள்வி கேட்குறேன். இல்லை வேணா தான் கேட்குறேன். இல்லை நீலாம் வந்து ஒரு ஆளுன்ட்டு இங்கே வந்து 4 பேரை கையில் வச்சுக்கிட்டு நீ செய்கிற. டே உங்ககிட்ட எல்லாம் காசுக்கு மாறிடிக்கிறோம்டா. அவனை தூக்கி 10 நாள் தூக்கி உள்ளே வைக்க முடியும். அவனை இங்கேருந்து பந்தாடம் எங்களுக்கு தெரியும். எங்கள் கூட இருக்கிறதெல்லாம் எங்கள் தளபதிக்காக தாரிமிகமாக இருக்கிற ஆள். அதை தாண்டி சிறுபான்மை மக்கள்லாம் எந்த அளவுக்கு நாங்கள் வந்து நெட்வொர்க்கு எவ்வளோ தூரம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்.
நீ எல்லாம் 10 பைசாவுக்கு பிரயோஜனப்படாமல் ஒன்றுத்துக்கு ஆகாமல் அழிஞ்சு போகக்கூடிய வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இவர்கள் தான் சார் அச்சுறுத்தல் காட்டுறது. ஒட்டுமொத்த சிறுபான்மைக்கு பெரிய தலைவலியாக இருக்குது இவங்க தான். தலித்துகளுக்கு வேங்க வேலை மலத்தை கலக்கிறது. அங்கே போய் பார்த்தீங்கன்னாக்கா பாதிக்கப்பட்ட சமூக மக்கள் மீதே வந்து கேஸ் போட வேண்டியது. எல்லா இடத்துலையும் சர்ச்சில் எத்தனை முறை எவ்வளோ தாக்குதல் நடந்திருக்கீங்க வந்து. எவ்வளோ இஸ்லாமியர்களை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. குப்பை வண்டியில் கொண்டு வந்து உணவு கொடுக்குறது நோன்பு திறக்கும் பொழுது எல்லா அநியாயமும் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி வந்து சிறுபான்மையை பார்த்தா அவனுக்கு வலிக்குது. அவனுக்கு ஒருத்தர் வந்து சிறுபான்மை அடையாளமாக தாடி வச்சிருக்க கூடாது, தொப்பி வச்சிருக்க கூடாது, அவனை தேடி தேடி அடிப்பேன், அவனை வெட்டான்னு சொல்லுவேனாக்கா சாதி வெறி பிடிச்சி நீங்கள் அலையிறீங்க இல்லையா? இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம் சார். சாதி மதம் எல்லாத்துக்கும் தாண்டி எல்லா மக்களுக்குமான ஒரு தலைவனாகி ஒருத்தர் வந்து நிற்கிறார் தளபதி விஜய். ஆனால் நீ அந்த சாதியை தூக்கிக்கிட்டு தொடர்ச்சி அந்த சாதிக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீ மாஞ்சோலை வழக்குலையும் அதே மாதிரி தான் செஞ்ச. ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் சாதியை பாகுபாடை பார்த்து சாதியை வச்சு இன்றைக்கி மாணவன் சின்ன பையனை கூட கொண்டு போய் தீல போகிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கீங்கனாக்கா 15 வயசு மைனர் பிள்ளை வந்து கஞ்சா போட்டுட்டு வந்து இன்றைக்கி உட்காந்து பேட்டி கொடுத்துட்டு உட்காந்துருக்கு. அந்த பிள்ளை வந்து ஸ்கூல் பிள்ளை, அதுவே கஞ்சாவை விற்கிதான், அதுவே வந்து கஞ்சாவை அடிக்ட் ஆகிருக்கு சார். 0 கஞ்சா இருக்கும்போது அப்படி இப்படி பண்ண முடியும்? செருப்பை கழட்டி அடிப்பாங்க சார். இதுக்கு மேலே இதை சொல்லிட்டு ஊருக்குள்ள வந்துடலாம். இப்போ போடுறா ஸ்டாலின் தான் வராரு, இந்த கழட்ட போகிறாருன்ட்டு போட சொல்லுங்கள் பாட்டை இப்போ அவையில். சார் இதெல்லாம் வந்து இது நார்மலாக இருக்கிற மக்களை நீ இன்னும் பயங்கரமாக திமுக ட்ரிகர் பண்ணிட்டேன். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒருத்தன் எங்கள் சின்னத்தை தொட்டதுக்கே அவனை இழுத்து போட்டு சாத்துன்னு சாத்திட்டு கிடக்குறான். முண்டகலப்பை. அந்த முண்டகலப்பை தான் சொல்கிறேன். அப்படி இருக்கு முண்டகலப்பை தான் சார். அந்த முண்டகலப்பை தான் சொல்கிறேன். ஒருத்தன் தொட்டதுக்கே இந்த அடி. நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறதே அதே தான். சிங்காரம், நீ திரும்ப எங்களை தொற்றுக்கக்கூடாது. நீ தொட்டுட்ட இப்போ திரும்ப பெண்களையும் நீங்கள் சிறுபான்மை மக்களையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதோடைய அழிவு எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குன்றதை நீங்கள் பார்க்கணும். பல்வேறு விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுக்கு முன்னாடி இது உண்மையாகவே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் தான். இது அரசியல் நாகரிகமும் கிடையாது. ஏன் வந்து சீஃப் மினிஸ்டர் நாலேஜுக்கு இதெல்லாம் போதா? அவர் இருக்கவங்க கைட் பண்ணுறாங்களா? ஒரு எதுக்கு போகுதா சீஃப் மினிஸ்டர் நாலேஜ்? என்ன எதுக்கு? சீப் இல்லை சார். இல்லை அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வார்த்தை சொன்னீங்க. சீஃப் மினிஸ்டர் நாலேஜ். ஓ, அறிவு. அது பிரச்சனையா? இப்போ அது பிரச்சனை தான் சார். நான் என்ன சொல்கிறேன்னா, அவருக்கு இதெல்லாம் போதா, தெரியுதா? ஏன்னா தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இந்த டைமில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படும் அவன் கட்சிக்கு. ஆல்ரெடி நான் வெளிப்படையாக சொல்கிறேன் சார், சேகர் பாபு யார் கூட டைப் வச்சுக்கிட்டு அவங்க ஆட்சியை முடிச்சோன்னு முடிவு பண்ணிட்டாப்புல. புரியுதுங்களா? அதுக்கான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அப்படியா? ஆமாம். இல்லை, யாருமே அதை பண்ண மாட்டாங்க. எந்த அரசியல்வாதியாவது எந்த மக்களை, பொதுமக்கள் மீது, கர்ப்பிணி மீது, இஸ்லாமியர் மீது கை வைப்பீங்களா? சிறுபான்மை மீது கை வைப்பீங்களா? அப்போ நீ கை வைக்கிறேன்னா ஸ்டாலினுக்கு பாபு காப்படிக்கிறாரு, ஒட்டுமொத்த இந்த ஸ்டாலின் ஆட்சிக்கு தாவே காப்படிக்கும். ரைட் சார். பல்வேறு விஷயம் பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி. This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you.